எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தினமும் பார்க்குற ராசி சக்கரத்தில் 7வதாக வரக்கூடிய ராசி தான் துலாம் ராசி. துலாம் என்பது காற்று ராசியாக சொல்லப்படுதுங்க. அதாவது காற்று போலவே எல்லார் இடத்துலையும் தன்மையாக பழகக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாங்க. அதே மாதிரி அடுத்தவங்க துன்பப்பட்டால் தாங்கிக் கொள்ள மாட்டாங்கன்னே சொல்லலாங்க. ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் பார்க்கக்கூடாத அன்பர்கள்னே சொல்லலாங்க. அந்த வகையில் இவங்ககிட்ட இருக்கிற ரொம்பவும் ஸ்பெஷாலிட்டியே அவங்களோட பேச்சு திறன் தாங்க. எப்பேற்பட்ட பிரச்சனையும் கூட அசால்ட்டாக தீர்க்கக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாங்க. யாராவது 2 பேர்த்துக்கு சண்டை அப்படின்னா கூட அதை உடனே துலாம் ராசிக்கார அன்பர்கள் அழைத்தா போதுங்க. பிரிந்த எதிரிகள் கூட ஒன்று சேரக்கூடிய அளவுக்கு சேர்த்து வைக்கக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாங்க. இவங்கள பார்த்திங்களா எப்போதுமே சுறுசுறுப்புக்கு சொந்தக்காரன்னே சொல்லலாங்க. பாசிட்டிவ் விஷயங்களை பேசுகிறவங்களா இருந்தால் இவங்களுக்கு ரொம்பவும் பிடிக்குன்னே சொல்லலாங்க. அதே மாதிரி அனைவராலுமே கவர்ந்திழுக்கும் தோற்றம் உடையவங்க. அழகான தோற்றத்தை போலவே பேச்சிலும் மென்மை கொண்டிருப்பாங்கன்னே சொல்லலாங்க. இவ்வளவு பல நன்மைகள் கொண்ட துலாம் ராசிக்கார அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமையப் போகிறது? சாதகமான பலன்கள் அமையப் போகிறதா அல்லது பாதகமான பலன்கள் அமையப் போகிறதா? அவங்க எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக மாறும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு உண்டான பரிகாரங்களையும் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சித்திரை மாதம் பிறந்தாச்சு. துலாம் ராசிக்கார அன்பர்களுக்கு இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் சுமாரான பலன்கள் தான் கிடைக்க போகுதுங்க. அனைவரிடமும் நல்ல முறையில் பழக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு வரும் முன்கோபத்தை குறைத்து கொள்வது உங்களுக்கு முன்னேற்றத்துக்கு உதவுன்னே சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த மாதம் எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு உண்டாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. எதிர்பார்த்த வெற்றி கிடைப்பதில் தாமதமும் உண்டாகுன்னே சொல்லலாம். அதே மாதிரி எதிர்பாராத பணவரத்தும் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சான்ஸும் இருக்குன்னு சொல்லலாங்க. புதிய நண்பர்கள் சேர்க்கையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். மற்றவங்ககிட்ட உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுவீங்க. எதிர்ப்புகள் அனைத்துமே விலக போகுதுன்னே சொல்லலாங்க. தொழில் வியாபாரம் சிறிது மந்தமான நிலையில் காணப்பட்டால் கூட வருமானத்துக்கு குறையாத ஒரு நிலை இருக்குன்னு சொல்லலாங்க. போட்டிகள் பற்றிய கவலைகளை நீங்கள் விட்டுட்டு தொழில் வியாபாரத்தில் கவனம் செலுத்துவது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை கொடுக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வெளியூர் மாற்றங்கள் உண்டாக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சக ஊழியர்களிடம் பேசும்போது கோபப்படாமல் இருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்குங்க. குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த மனந்தாங்கல் நீங்கி நல்ல ஒரு மகிழ்ச்சியும் சுகமான ஒரு நிலையும் காணப்படுன்னே சொல்லலாம். கணவன் மனைவி ஒருவரை ஒருவன் அனுசரித்து செல்வது உங்களுக்கு சிறப்புன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி குழந்தைங்கிட்ட நிதானமாக பேசுகிறது உங்களுக்கு நல்லது. பெண்களுக்கு மற்றவங்கிட்ட உதவி செய்வதில் ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு காலனே சொல்லலாங்க. பணவரத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் தாமதப்படும். நீங்கள் கோபத்தை குறைச்சிட்டா உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன் கொடுக்குன்னே சொல்லலாங்க. அந்த வகையில் அரசியல்வாதிகளுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டம் சில நல்ல பலன்களை தந்தால் கூட மன கஷ்டமும் அவ்வப்போது உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதை பற்றியும் கவலைப்படாமல் தீர ஆலோசித்து எதையுமே செய்வது நீங்கள் ரொம்பவும் சிறந்ததுங்க. அதாவது பிளான் பண்ணி செய்கிறது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும். கலைத்துறையினருக்கு பொறுத்த வரைக்குமே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலங்க. எதிர்பாலினத்தாரிடம் பழகும் போது எச்சரிக்கை ரொம்பவும் முக்கியம். அதே மாதிரி நீங்கள் கடன் கொடுப்பது ஃபைனான்ஸ் போன்றவற்றில் மிகவும் கவனமாக இருக்க வேணுங்க. ஏன்னா கொஞ்சம் ஏமாத்துறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில். மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே சக மாணவர்களிடம் சகஜமாக பேசி பழகுவது நல்லதுங்க. கல்வியில் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் காண கூடுதல் நேரம் ஒதுக்கி படிப்பது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை கொடுக்குன்னே சொல்லலாங்க. இனி நட்சத்திர பலன்களை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. துலாம் ராசி சித்திரை 3, 4 பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த மாதம் தம்பதிகளிலேயே ஒத்துமையான கருத்து இருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி நீங்கள் வாகனங்களை இயக்கும்போது கவனமாக இருக்கிறது ரொம்பவும் முக்கியம்னு சொல்லலாம். கரைத்துறையினரை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பல பிரச்சனைகள் கொஞ்சம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குன்னே சொல்லலாங்க. சிறிது நீங்கள் முயற்சி செய்கிறதுனால சிறந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கூடனே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட கௌரவம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த மாதம் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவதன் மூலம் பல கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே நீங்கி சிறப்பான ஒரு காலமாக அமையன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி நீங்கள் குழந்தைங்கிட்ட அனுசரணையாக நடந்து கொள்வது சிறப்புன்னு சொல்லலாம்.
துணிச்சலுடன் ஈடுபட்டு காரிய வெற்றி காணக்கூடிய ஒரு காலன்னே சொல்லலாங்க. பண வரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் திருப்திகரமாகத்தான் இருக்கும். வாக்குவாதத்தை தவிர்ப்பது உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கும். வீண் மனக்குழப்பம் ஏற்பட்டு அப்பப்போ நீங்கன்னே சொல்லலாங்க. மற்றவங்ககிட்ட உதவ போய் வீண் பிரச்சனைகளை நீங்கள் சிக்கிக்கொள்ள வேணாங்க. அதாவது மற்றவங்களுக்கு ஏதாவது ஜாமீன் கையெழுத்து போகிறது இந்த மாதிரி ஏதாவது போய் நீங்கள் மாட்டிக்காதீங்க. விசாகம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த மாதம் ஆன்மீக எண்ணம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி விருப்பமான நபரை சந்திப்பதன் மூலம் மனதுக்கு மகிழ்ச்சி ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. சில பேர்த்துக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இழுபறியான நிலைகள் காணப்படுறதுக்கும் சான்ஸ் இருக்குங்க. திட்டமிட்டு செயல்படுறதுனால உங்களுடைய வியாபாரத்தில் கூடுதல் லாபம் பெற முடியும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் பணிச்சுமையும் வீண் அலைச்சலும் கூட இந்த காலகட்டத்தில் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னே சொல்லலாங்க. நீங்கள் இதை சில பரிகாரங்கள் மூலம் சரி செஞ்சுக்கலாங்க. அருகில் இருக்கும் பெருமாள் ஆலயத்திற்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் இருப்பலையான காரியங்கள் அனைத்துமே சாதகமான ஒரு பலன்கள் கிடைக்குன்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையும் ரொம்ப சிறப்பாக ஒரு இடத்துக்கு போகுன்னே சொல்லலாம். நம்மள பல பேர் பல பிரச்சனைகளை சந்திச்சிட்ருப்போங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரி செய்கிறதுக்கு உண்டான தீர்வுகள் தான் தெரியாமல் இருப்பேன்னு சொல்லலாங்க. அந்த வகையில் உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் நம்பர் கொடுத்துருக்குங்க. நீங்கள் தாராளமாக கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாங்க. இந்த துலாம் ராசிக்கார அன்பர்களோட சில வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்குங்க. அவங்க எல்லாமே சில பரிகாரங்கள் மூலியமாக அந்த பிரச்சனைகள் எல்லாமே செய்யலாங்க. இன்று உலகெங்கிலும் பல கோடி மக்கள் வாழ்கிறாங்க. இதில் பாதிக்கும் மேற்பட்டவங்க வறுமை நிலையிலும் பொருளாதார ரீதியாக நடுத்தர நிலையில் தான் வாழ்கிறாங்க. மறுபுறம் சில பேர் மிகுந்த செல்வ செழிப்போடு பலவிதமான இன்பங்களையும் அனுபவித்து வராங்கன்னே சொல்லலாங்க. இதற்கு சமூக பொருளாதார ரீதியான காரணங்களை நாம் குறை கூறினா கூட ஒரு மனிதன் இன்பமான அல்லது துன்பமான வாழ்க்கை வாழ்வதை அவன் பிறக்கும் ராசி நேரம் கொண்டு அறியப்படுதுங்க. அதே மாதிரி அந்த வகையில் இன்பங்களையும் செல்வம் நிறைந்த வாழ்க்கையை அனுபவிக்கும் யோகம் கொண்ட துலாம் ராசினர் அவங்களோட வாழ்க்கையில் சிறப்புடைய செய்ய வேண்டிய சில பரிகாரங்களை செஞ்சாவே நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாகவே மாறுங்க. ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படும் ராசி கட்டங்களில் 7வதாக வரும் ராசி தான் துலாம் ராசிங்க. இந்த ராசியோட அதிபதி இன்பங்களுக்கு காரணகான சுக்கிர பகவான் இருக்கிறாரு. துலாம் சுக்கிர பகவானின் ஆட்சி வீடு அப்படிங்கிறதுனால இந்த ராசியில் பிறக்கும் நபங்கள் குடும்பம் பெரும்பாலுமே ஓரளவுக்கு வசதி படைத்த குடும்பமாகவே இருக்கும். இந்த ராசியில் பிறந்த ஆண் மற்றும் பெண்கள் நல்ல தோற்ற பொழிவோடு பிறரை கவர்ந்திருக்கும் கவர்ச்சி தன்மை கொண்டவர்களாக இருக்கக்கூடிய அன்பர்கள்னு சொல்லலாங்க. இத்தகைய துலாம் ராசிக்கார அன்பர்கள் தங்களோட வாழ்வில் எப்போதும் சீரும் சிறப்பமாக வாழ சில பரிகாரங்களை நம்ம செய்யலாங்க. துலாம் ராசிக்கார அன்பர்கள் தங்களோட வாழ்வில் பல பலன்கள் அனைத்துமே பெற வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் லட்சுமி மற்றும் குபேரரின் படங்களுக்கு முன்பு சிறிது கற்கண்டுகளை நைவேத்தியம் வைத்து தூபங்கள் கொளுத்தி லட்சுமி குபேரர் மந்திரங்களை 108 முறை துதிக்க வணங்க வேண்டுங்க. அதுக்கப்புறம் கோயிலுக்கு சென்று நவகிரக சன்னதியில் சுக்கிர பகவானுக்கு மல்லிகை பூக்கள் சமர்ப்பித்து சர்க்கரை கற்கண்டுகள் போன்றவற்றை நைவேத்தியம் வைத்து நெய் தீபம் ஏற்றி சுக்கிர பகவான் மந்திரங்களை துதித்து வணங்க வேண்டுங்க. இந்த மாதிரி வருடம் ஒரு முறையாவது சுக்கிர பகவான் தலமான கஞ்சனூர் கோயிலுக்கு ஒரு வெள்ளிக்கிழமை தினத்தில் சென்று வழிபடுறதா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவே மாறுனே சொல்லாங்க. சுக்கிர பகவான் பெண்கள் மற்றும் விலங்குகள் மீது ஆதிக்கம் செலுத்தும் கிரகம் அப்படிங்கிறது இருக்கிறதுனால வசதி குறைந்த பெண் குழந்தைகளுக்கு ஆடை மற்றும் இனிப்புகளை தானம் வழங்குவதாலும் பசுமாடுகள் நாய்கள் குரங்குகள் பலவைகள் போன்ற உயிரினங்களுக்கு உணவு வழங்குவதாலும் சுக்கிர பகவான் கருணையான பார்வை உங்கள் மீது பட்டு உங்களோட சுக்கிர தோஷத்தை நீக்குன்னு சொல்லலாங்க. அந்த வகையில் உங்களோட வீட்டு பெண்களையோ அல்லது மற்ற பெண்களையோ திட்டுவதோ அடிப்பதோ அவமானம் செய்வதையோ தவிர்க்கிறதுனால சுக்கிரனின் அருளும் லட்சுமி தேவியின் அருளாசிகளும் உங்களுக்கு கிடைத்து பொருளாதார ரீதியில் பல நன்மைகளை உங்களுக்கு உண்டாகுங்க. கோயில்கள் மடங்குகள் போன்றவற்றிற்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வெள்ளை நிற வெண்ணெய் கட்டிகையும் பசும்பாலையும் தானமளிப்பது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை தருன்னே சொல்லலாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் கொஞ்சம் சுமாரான பலன்கள் தான் அமைய போகுதுன்னே சொல்லலாங்க. இதை சில பரிகாரங்கள் செஞ்சு உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள்னே சொல்லலாங்க. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பல சுவாரஸ்யமான தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க. அந்த வகையில் துலாம் ராசிக்கார அன்பர்கள் வழிபட வேண்டிய கடவுள் சுக்கிர பகவான். இவங்களோட ராசி அதிபதி சுக்கிரன் அப்படிங்கிறதுனால இந்த கடவுளை நீங்கள் வழிபடுறதுனால உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமையுன்னே சொல்லலாங்க.
நீங்கள் துலாம் ராசிக்கார அன்பர்களாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துங்க. நீங்கள் தாராளமாக கால் பண்ணி கேட்கலாம். ஆல் வியூஸ் தேங்க்யூ.